கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் புதியதான ஒரு ஆண்டவர் சொல்லுகிறபடி அப்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்பம் ஜீவ அப்பம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதனுடைய ஆழ்ந்த மறைபொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருந்தால், ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருந்தால் அவனுக்கு பசிக்காதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது, அவன் தாகமடையான்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் ஒருவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான். பார்த்தீங்களா? என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவங்க ஒரு நாள் அவங்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது. எப்படி பிரியமானவர்களே பசி இருக்காது, தாகம் இருக்காது? இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், பசிக்குது, 3 வேளையும் சாப்பிட்றோம். இது அல்ல, இது உலகத்து காரியம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அவர் ஜீவ அப்பம்னா அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போது நமக்கு பசிக்காதுல்ல. அப்பத்தை புசிக்கலைன்னா பசிக்கும். நம்ம காலையில் சாப்பிட்டுட்டாலுமே மத்தியானம் பசிக்குதுல்ல. அப்போது இந்த ஜீவ அப்பம் என்பது என்ன? இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது பூமிக்கு வந்தது, உலகத்தில் ஒளியாயிற்று. அவரால் அல்லாமல் எதுவும் உண்டாகலை. அப்போ அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம். அப்போ வேதத்தின் சத்தியமானது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ அப்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புசிக்கும் போது நாம் திருப்தி அடைவோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, தாகம் அடையாதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவன் தாகம் உள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், அவன் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்றாரே. இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம வேதத்தை, சத்தியத்தை, நாம் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்க 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 பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்புவோம். நிச்சயமாக இந்த ஜீவ அப்பத்தை புசிக்க 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 நமக்கு பசியும் எடுக்காது, தாகமும் எடுக்காது. ரெண்டுக்கும் ஒன்னே ஒன்று தான். ஆண்டவருடைய வசனம் தான், அவருடைய சத்தியம்தான், அவருடைய வார்த்தை தான். ஏன்னா அது ஜீவ வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. அதான் சொல்றாரு, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அவமாகாதுன்றார். இது நிறைவேறியே தீரும். ஆண்டவர் என்ன பைபிளில் சத்தியம் சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே நிறைவேறும். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ இந்த ஜீவ அப்பத்தை யாரெல்லாம் தூக்கி வச்சுட்டு உலகத்துக்குரிய அப்பத்தை தின்னுக்கிட்டு இருக்காங்களே, விதமா அந்த பீஸா, இந்த பீஸா, பரோட்டா, பிரியாணி, நம்ம அப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம அப்போ வெரைட்டியாக நீ என்ன அப்போ சாப்பிட்டாலும் உன் பசி உனக்கு அடங்காது, உனக்கு தாகம் தீராது. ஆனால் தேவன் கொடுத்த அந்த மன்னாவை நாம் புசிக்கும்போது அவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம்ன்றார். உங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து பொழிந்த அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க, ஆனால் அவங்கெல்லாம் மரித்து போயிட்டாங்க. ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றார். அதுதான் சத்தியம். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினுடைய, அவர் சொல்றாரு, நான் ஏன் சித்தம் செய்ய வரலப்பா, நான் பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கே நான் வந்தேன் அப்படின்றார். பிதா ஒருவனை என்னிடத்தில் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்றார். விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அவனை நான் கடைசி காலத்தில் எழுப்புவேன். இந்த அப்பத்தை புசித்து இந்த அப்பத்தை புசிக்கிறவங்க மரித்தாலும் பிழைப்பார்கள். எப்படி? அவர் வரும்போது அவர் நம்மை மரித்தாலும் நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா.
ஆம் பிரியமானவர்களே, இன்று இந்த அப்பத்தின் மீது நம்ம கொஞ்சம் அக்கறை காட்டுவோமா? நம்ம எவ்வளவோ நம்ம அப்பத்தை புசிக்கிறோம். வெரைட்டி வெரைட்டியாக நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடுங்க, வேண்டாங்களா? ஆண்டவரே என்ன சொன்னார்? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு நினைங்கப்பான்னு தான் சொன்னார். சாப்பிடாதீங்க, பட்னி கிடங்கன்னு அவர் சொல்லலை. உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும்னு நினைங்கப்பா. அப்போ நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது. நிச்சயமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதன் மீது இருக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது தான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தெளிவாக வேதம் சொல்லுது. அப்போ கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை உடையவனாய் காணப்பட வேண்டும். அது அல்லாதவன், வேதத்தை வாசிக்காதவன், வேத சத்தியத்தை தெரியாதவன், சத்தியம்னா அதில் என்ன இருக்குது, எத்தனை அதிகாரம், அதில் என்ன சொல்லியிருக்குன்றதே வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. அது சத்தியம், வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த ஜீவ அப்பத்தை நம்ம சர்ச்சில் 1ஆம் தேதி மட்டும் கொடுக்குறாங்க. உண்மையாக அதை நான் ஜீவாப்பம் இது நினைவு கூறுங்கள்னு சொல்கிறாரு. அந்த முந்தின நாள் ராத்திரி அவர் தான் மறுநாள் அடக்கம் சிலுவை சுமக்கிறதுக்கு அந்த நாள் அன்று, அதற்கு முந்தின நாள் இரவு இந்த ஜனங்களையெல்லாம் கூப்பிட்டு, சீசர்களை கூப்பிட்டு, இதை நினைவு கூறுங்கள்னு சொல்லி, இந்த மாமிசம் அடிக்கப்படுறதா இருக்குது, இந்த இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்க, இது என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவன் எனக்குரியவன் அல்லன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நிறையா சீசர்கள் அவரை விட்டு போயிடுறாங்களாம். அப்போ 12 சீசர்களை பார்த்து கேட்குறாங்களாம், நீங்களே என்னை விட்டு போக போகிறீங்களா? அப்போ பேதுரு சொல்கிறாராம், நீர் உம்மிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அவர் சொல்கிறார், இதை நீ சொல்லலை, உன்னோட இரத்தமும் மாமிசமும் சொல்லலை, இதை பரிசுத்த ஆவியானவர், அதாவது பிதாவின் ஆவியானவர் உனக்கு சொல்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, எவர் ஒருவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியும் கிறிஸ்துவின் சிந்தையும் இருக்கிறதோ அவரே உண்மையான கிறிஸ்தவர். இந்த அப்பத்தை புசிப்பவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்று அது இல்லாதவர்கள் இந்த அப்பத்தை புசிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக தேவனுடைய சத்தியத்தை, நாம் ஜீவ வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புசித்து 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 திருப்தி அடைய வேண்டும். ஆம், அதை புசிக்க புசிக்க தான் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். நம் மனக்கண்கள் திறக்கப்படும். நம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய், கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். தேவனுடைய வருகையின் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய இந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்காமல் நாம் தேவனுடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.